வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடானு கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் எனையறிய நினைந்தேனப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என்மை உணர்வு எழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என்மை உணர்வு எழுப்பி குண்டலினி எனும் என்மை உணர்வு எழுப்பி மெய் உணர்வு எழுப்பி என்னுள் உணர்வு எழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே குறித்து என்னை அறிவித்த குருவே குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் குருவே குருவே பேரன்பிற்குரிய சான்றோர்களே, மெய்யுணர்வாளர்களே, சிந்தனையாளர்களே, அன்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஞான பாசறை ஸ்ரீ சச்சிதானந்த சர்க்குரு மெய் ஞான சபை, அத்வைத ஞான சபை, தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அறிமுகம் மெய்விளக்க மன்றம் எழுந்தருளிருக்கிற எல்லோரையும் அன்போடு வணங்குகின்றோம், வரவேற்கின்றோம், வாழ்த்துகின்றோம். குருவே துணை, குருவே துணை, குருவே. இந்த ஒரு குருவணக்க பாடலிலேயே அனைத்து தேடல்களும் உண்மைகளும் உணர்வுகளும்
நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. அணு முதல் அண்டம் ஈராக உயிர் இனங்கள் ஓரறிவு முதல் ஆறறிவு ஈராக அனைத்துமே ஒரு குறிப்பை, ஒரு குறிக்கோளை நோக்கித்தான் வாழ்வியலை நிகழ்த்துகிறது. வாழ்க்கையின் இலக்கு வேறு. The goal of life is different. It differs from each and every individual. வாழ்க்கையின் இலக்கு ஒவ்வொருவருக்கும் மாறுபடும். படிப்பிலும், உடைமைகளிலும், செல்வ செருக்கிலும், அறிவின் உயர்விலும் மாறுபடும். ஆனால் வாழ்க்கையின் குறிக்கோள் அனைத்து உயிருக்கும் ஒன்றே. அது என்ன? தன் மூலத்தை உணர்ந்து ஒடுங்குதல். அதுதான் முழுமை பேர். அதை பக்தியிலே மோட்சம் என்று சொல்லுகிறோம், முக்தி என்று சொல்லுகிறோம். ஞானத்திலே அதனை முழுமை பேறு என்று சொல்லுகிறோம். இந்த முழுமை பேற்றை அடைவதுதான் ஒவ்வொரு உயிரின் குறிக்கோளும். மனவளக்கலை பார்ட் 1 ஃபர்ஸ்ட் சாப்டர், ஃபர்ஸ்ட் பேரா, ஃபர்ஸ்ட் லைன் தான். மாதிரி ஞாபகம் இருக்கா? ஒவ்வொரு உயிரும் இந்த குறிக்கோளை நோக்கித்தான் வாழ்க்கையில் நீந்த வேண்டும். நீந்தி கொண்டிருக்கிறது, அறிந்தோ அறியாமலோ. அறிந்தவர்கள் இக்குறிக்கோளை இப்பிறவியிலேயே நிறைவு செய்து விடுகிறார்கள். தக்க குருமார்களுடன் இணைந்து, தக்க சத்சங்கத்தில் இணைத்துக் கொண்டு நிறைவு செய்கிறார்கள். அறியாதவர்கள் பல கோடி பிறவிகளை கடந்து 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 முடிவில் என்றோ எங்கோ அலைகிறார்கள். சென்ற வகுப்பில் கூட, சென்ற வார வகுப்பில் கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒட்டி இருக்கிற இலைகளை குறித்து புத்த பிரான் ஒரு கவிதை சொன்னார். அப்படி எண்ணிருந்த பிறவிகள், இன்னும் பிறக்க போகிற பிறவிகள், இலைகள் மரங்களில் பிறந்தவை உதிர்ந்து. இதை சற்று நினைந்து பார்த்தா, உதிர்ந்தவை அத்தனையும் எந்த குறிப்பும் இல்லாமல் உதிர்ந்து போயிருக்கு. வாழ வந்த நோக்கமும் குறிப்பும் இல்லாமல் உதிர்ந்து போகவா நாம் வந்தோம்? ஒரு குறிக்கோளோடு ஒரு அணு கூட இயங்குகிறது. ஒரு எறும்பு கூட ஒரு குறிக்கோளோடு இயங்குகிறது. மனிதன் ஆறறிவாக வாழ் மனிதர். அதற்கு ஏற்ற பொருத்தமுள்ள பேரு உண்மை பொருள் உணர்தல். உண்மை பொருள் உணர்தல் தான் மனிதன் அடைய வேண்டிய முழுமை பேர். அப்ப இன்னொரு கேள்வி, சத்சங்கத்தில் குருபிரானுடைய ஆதிக்கத்துக்குள் வந்தவர்கள் எல்லாம் முழுமை பேர் எழுதிவிட்டார்களா? அந்த கேள்வி நமக்கு வேண்டாம், அந்த ஆராய்ச்சி வேண்டாம். நாம் எழுத முடியுமா? அத கேள்வி. கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிக்கோள் இல்லாமல் கோடானு கோடி எண்ணி, என்ன கோடானு கோடி, அதை வாங்கலாமா, இதை வாங்கலாமா, அங்க போலாமா, இங்க வரலாமா, அதை சேர்க்கலாமா, இதை சேர்க்கலாமா? எது உன் குறிப்பு? எது உன்னுடையது? உன்னுடையது நீ. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் சொல்லுங்க. இந்த உடலில் இருந்து, மனதில் இருந்து, உயிரில் இருந்து அத்தனையும் என்னுடையதுதான். உயிர் என்னுடையது, மனம் என்னுடையது, உடல் என்னுடையது. இந்த உயிருக்கும் மனதுக்கும் உடலுக்கும் பொருந்திய உற்றார் உறவு, நட்பு, நில, புலன்கள், புலன், பொருள், செல்வாக்கு அத்தனையும் இங்கிருந்து தொடங்கும். இவை அத்தனையும் என்னுடையது, என் உடைமைகள். ஆனால் அவைகள் நானா? அப்ப எது இவைகளில் உடைமைகளில்? மகரிஷி ரமணரிடம் வந்தவர் கேட்ட கேள்வி இதுதான். நான் யாருன்னு கேட்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுக்கிறேன் சுவாமிஜி. அப்ப சுவாமி திரும்பி கேட்கிறார். மகரிஷி ரமணரா சுவாமி கேட்கிறாங்க, நீ யாருன்னு சொல்லலாம். நான் பெரிய கமிஷனர், நான் பெங்களூர்ல இருக்கிறேன். உண்மை நடந்து பால் பிரண்டன் டாக்ஸ்ல இருக்கு பாருங்க. நான் பெரிய மிராசு, எனக்கு இத்தனை. நீ சொன்னவை அத்தனையும் உன்னுடையது. இட் ஆர் ஆல் யுவர்ஸ். வாட் யூ ஆர்? சுவாமி கேட்ட கேள்வி.
நான் உன்னை யார் என்று கேட்கிறேன், நீ உன் உடையவைகளை பற்றி பேசுகிறாய். யார் ஒருவன் தான் யார் என்ற நோக்கத்தில் தொடங்கி விடுகிறானோ, தொடங்கிட்டாலே போதும், முற்றுப்புள்ளி வந்துடும். அந்த நோக்கத்தோடு கடைசி வாய்ப்பான இந்த பிறவிக்குள் தக்க குருமார்களை அடைந்து நிறைவு செய்ய வேண்டும் என்ற ஆர்வமும் குறிப்பும் சிரத்தையும் இருக்கணும். நமக்கு வேற ஒன்றும் இல்லை. தருகின்ற அத்தனை பயிற்சிகளும் அத்தனை முறைகளும் இந்த முயற்சிக்கு ஒத்தும் உதவியும் செய்யும். நாம் கற்றுக்கொள்கிற தவப்பயிற்சி, காயக பயிற்சி, அதன் மூலமாக உடற்பயிற்சி, சக்கர பயிற்சி, பிராணாயாம பயிற்சி, இவை எல்லாமே பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் ஜேர்னி. இட் இஸ் நாட் த கம்ப்ளீட் ஜேர்னி. இட் இஸ் ஒன்லி பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஜேர்னி. ஒரு பார்ட், இன்டெகிரல் பார்ட் மட்டும் எடுத்து வச்சுட்டு டிவி தெரியுமா? 248 இன்டெகிரல் பார்ட்ஸ் இருக்கு ஒரு டிவில. ஒரே ஒரு பார்ட் எடுத்து வச்சுக்கிட்டு முடிச்சுட்டு டிவி பார்க்குற வேலையா தெரியுமா? நத்திங் டு டூ. It has to be integrated with all, with some specialist. அவர்தான் கண்டபலன் என்னை அறிய நினைத்தேன். அப்ப என்னை அறிய நினைந்துதான் நாம் சத்சங்கத்துக்குள் வரோம். அப்போ கலங்கரை விளக்கமாக குருபுரானுடைய பளீர் என்ற அழைப்பு, அன்பர்களே வாரீர் என்ற அந்த அழைப்பு நம்மை ஆன்ம பெருக்கோடு வரவழைக்கிறது. அந்த ஆன்ம சுடரோடு நம்மை அமர்த்தி விடுகிறது. அப்போது ஒரு கருத்து, இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பிரம்மமயமாக இருக்கிறது. உயிர்கள் காணப்படும் பொருள் திருக்கு விவேகம் வகுப்பு வரவங்களுக்கு அது பிரசித்தமா தெரியும். காணப்படும் பொருள், காண்பவன், காட்சி. இந்த காட்சியையும் காணப்படும் பொருளையும் காண்பவன் இன்றி காண முடியாது. காண்பவன் இல்லை எனில் காட்சியும் இல்லை, காண்பொருளும் இல்லை. அப்ப காண்பொருளும் காட்சியும் காண்பவனின் விகசிப்பு என்று புரிந்து கொண்டார். பிரபஞ்சம் அத்தனையுமே அவன் மலர்ச்சி என்று புரிந்து கொள்ளலாம். தெய்வத்தின் விளக்கத்தை சுவாமிஜி சொல்லுகிற போது, தெய்வ நிலை உண்மை, தெய்வ நிலை பொருள், ட்ரூத், அதுதான் பொருள். நாம எதை பொருள்னு சொல்றோமோ அது பொருள் அல்ல. பொருள் அல்லவற்றை பொருளாக கொள்ளும் மருள் என்பான் ஐயன் திருவள்ளுவர். அப்போ தெய்வநிலை உண்மை பொருள். அப்ப பார்க்கறதெல்லாம் தோற்றமெல்லாம் அதன் நிகழ்ச்சி. அந்த பிரம்மத்தின் நிகழ்ச்சிகளாக பிரபஞ்சத்தையும் பிரபஞ்சத்தின் உயிர்களையும் பார்க்க வல்லவன் எவனோ அவனே என் குரு. அவன் யாரா இருந்தாலும் பரவாயில்லை. பிரம்மைவ அகம், பிரம்மமே என் அகமாக இருக்கிறது. அகத்து சாமி, அகத்து அதுவே தெய்வமாம். ஐயப்படாது அகத்து அது உணர்வானை. அகத்தது உணர்வானேன்னா புரியாது, பிரிச்சு படிங்க. ஐயப்படாது அகத்து அது உணர்வானை, தெய்வத்தோடு ஒப்ப கொலல் ஐயன். பிரம்மைவ அகம் இதம் சகச்ச சகலம் சின்மாத்திர விஸ்தாரிதம். அது மனிஷா பஞ்சகத்தின் 2வது ஸ்லோகம். சின்மாத்திர விஸ்தாரிதம், தட் மீன்ஸ் இப்பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களின் பிரம்மத்தின் பிரம்மமே அகமாக இருக்கிறது. அகம் பிரம்மாஸ்மி. வாக்கியம், மகா வாக்கியம். அகம் பிரம்மாஸ்மி, அகமே பிரம்மமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த பிரம்மமே அனைத்துமாக இருக்கிறது. அனைத்திலும் உணர்வென்று அறிவாக இருக்கிறது. அந்த அறிவுதான் பேரறிவாக இருந்து அனைத்தையும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுவே தெய்வம், அதுவே உண்மை என்பதை உணர்ந்தவன் யாராயிருந்தாலும்
அவனை நான் என் குருவாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். அப்போ கண்டபலன் என்னை அறிய நினைந்தேன். அப்போ அந்த கருத்து அப்புறம் வர குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே. ஏன்னா கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான என்ற விளக்கத்தை 2 மௌனமா நடத்திட்டேன். 2 மௌனம் வந்தவங்க அதுதான் கண்டினியூட்டி. இப்ப அதை சொல்லணும்னா இன்னொரு இந்த கிளாஸ் போறாது. குறிப்பா இறுதியில சொல்றேன். குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே என்று சொன்னா என்னை சரியான அடையாளம் காட்டுபவர் யார்? எனக்கு 1008 அடையாளம் இருக்கு. அப்படியா? இல்ல. அடையாளமே கிடையாது. அடையாளம் இருப்பதாக நான் நினைத்துக் கொண்டிருப்பவை அனைத்தும் நான் ஏற்றி வைத்துக் கொண்டவை. நான் படித்தவன், நான் பண்டிதன், நான் அதிகாரி, நான் கூலிக்காரன், நான் அது, நான் இது, என்னுடையது என்று சொல்வதெல்லாம் இவையெல்லாம் நானாக. அப்ப இவைகளை நீக்கி என்னை எனக்கு அறிவிக்க வல்லவர் யாரோ அவரே குருன்னு சொல்கிறார். அப்போ இவைகளை நீக்கி கலங்கரை விளக்கமாக இருந்து என்னை அறிவிக்க வல்லவன் எப்படி இருக்கணும்? அவன் முதலில் தன்னை அறிந்திருக்கணும் இல்லையா? அதுதான் சாமி சர்க்குரு சச்சிதானந்தர் அவரை எப்படி கண்டுபிடிப்பீங்கன்றதுக்கு ஒரு குழு கொடுக்குறாரு. முதல் கவி சென்ற வகுப்புல சொல்லிட்டேன். இது அடுத்த கவி. சரியை, கிரியை, யோகம், தன்மயமான ஞானம். சரியை, கிரியை, யோகம், தன்மயமான ஞானம் ஒரு 4ன் காட்சி ஒருங்கே மறுவினும் தான் ஞானமே மேலிட்டு நற்சுக வாழ்வில் பெறலாமல் தான் அவனே ஆசிரியனாம். ஞானாசிரியர். சரியை, கிரியை, யோகம், ஞானம். இது பக்தியிலே சொல்லக்கூடிய நெறி. அது எல்லாருக்கும் தெரியும். தெரியாத விளக்கம் என்ன? ராஜயோகத்திலும் சரியை, கிரியை, யோகம், ஞானம் உண்டு. கர்மயோகத்திலும் சரியை, கிரியை, யோகம், ஞானம் உண்டு. ஞான யோகத்திலும் சரியை, கிரியை, யோகம், ஞானம். ஒவ்வொன்றிலும் அதன் பொருள் வேறு. பக்தி மார்க்கத்திலே சரியை என்றும் கிரியை என்றும் சொன்னால் கோவில் வழிபாடு, கோவிலை தூய்மைப்படுத்துதல் அப்படின்னு போயிடும். இந்த 14 படிகள், 16 படிகள் சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம். கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் இது வரைக்கும் ராஜயோகம் முடிஞ்சு போகுது. ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம். நம்ம எந்த படியில இருக்கோம்? வள்ளல் பெருமான் ஞானசரியை என்ற கவியை 6ஆம் திருமுறையிலே தொகுக்கிறார். முதல் கவியே நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து ஊற்றெழும் கண்ணீர். அதனால் அந்த பாட்டு அதுக்கு விளக்க சொன்னா ஒரு நாள் போறார். ஞானசரியை ஃபர்ஸ்ட் சாங். ஒரு ஒரு நினைவு இருக்கிறது. அதை 30 பாடல்களுக்கும் விளக்கம் சொல்லணும் அப்படின்ட்டு அதை சொல்லிட்டே இருக்கவே. அப்போ நாம் ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் நான்ற விளக்கங்களை ஞான யோக சொற்பொழிவிலே 3 ஆண்டுகளாக சொல்லிட்டு வரோம். அதையும் புரிஞ்சு கொள்ளுங்க. அப்போ ஞானத்தில் இப்படி இத்தனை விதமான ஞானத்தில் எது சரியை, கிரியை, யோகம் என்று சொன்னா எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணுவது சரி. ஞானத்துல நம்ம எல்லாம் ஞானிகள்னு நினைச்சிட்டு சொல்றேன். அதெல்லாம் மற்றதெல்லாம் புத்தகத்துல இருக்கு. இல்லாதது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணுவது சரியே. எப்போதும் குருமொழியை சிந்தித்தல் கிரியை. எதையோ சிந்திக்கிறது இல்ல, எப்போதும் குருமொழியை சிந்தித்தல் கிரியை. முப்போதும் பேரறிவில் ஒடுங்குவது யோகம்.
முப்போதும் பேரறிவில் ஒடுங்குவதையோ. அப்ப ஞானம் சந்ததமும் தற்பரமாய் தடைத்திருத்தல் ஞானம். சந்ததம் தற்பரமாய், தானே பரமாய், பரமே தானாய், தான் அதுவாய், அது தானாய், தன்மயமாய், ஆனந்தத்தில் எப்போதும் ஆனந்தம் கம்மித்து திளைத்திருப்பதுதான் ஞானம். அப்படி இந்த ஞான மேலீட்டை அடைந்த பின்னும், இந்த ஞான வாரதியில் அவன் திளைத்த பின்னும் அதை வெளிப்படுத்தி கொள்ளாமல் தான் எப்போதும் ஆனந்த சுக வாரதியில் ஆனந்தம் மேலிட்டு சச்சித் ஆனந்த சுரூபமாய் யார் ஒருவன் திகழ்ந்து கொண்டு போதிக்க வருகிறானோ, சாதிக்க வருகிறானோ, அவனே ஞானாசிரியர். எங்கயா? ஆனால் அத்தகைய கலங்கரை விளக்கமாய் நம்ம நிதர்சனமாய் குருமார்கள் நம்முடைய எங்கே போய் தேட வேண்டும். திருமந்திரத்திலே ஒரு கவி உண்டு. உரையற்று, உயிரற்று, உணர்வு அற்று, பரம் அற்று, எதுவுமே வேணும். உரையற்று, உணர்வு அற்று, உயிர் அற்று, பரமற்று, திரை அற்ற நீர் போல், திரைன்னு ஆலை, திரை அற்ற நீர் போல் சிவம் ஆதல் தீர்த்து கரை அற்ற சத்து ஆதி நான்கும் கடத்தி என் சொரூபத்தில் இருத்தினான் சொல்லிறந்தோமே. என்னை அறிவித்த நிலை விளக்கமா சொல்றேன். என்னை அறிவித்தல் என்றால் என் சாட்சாத் ஆனந்த சச்சித் சுரூபத்தை அறிவித்தல். சுவாமிஜியினுடைய சித்தாந்தத்திலே அதனை ப்ராப்பர் ஐடென்டிபிகேஷன் ஆஃப் செல்ஃப் என்று சொல்வார்கள். என்னை பற்றிய சரியான அடையாளம். பட் இப்ப இருக்கிறது சுவாமிஜி மிஸ் ஐடென்டிபிகேஷன் ஆஃப் செல்ஃப், என்னை பற்றிய தவறான அடையாளத்தில் இருக்கிற. ஏன் இந்த அடையாளங்கள் எதுவும் என்னோடு வராது. எதை நான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேனோ எந்த அடையாளமும் என்னோடு வராது. எது என்னை ஆனந்தம் மேலிட்டு சுய சுரூபத்தில் இருக்குகிறதோ அதுதான் என் சுய ஆனந்த அடையாளம். இவை அத்தனையும் அந்த அடையாளத்தை அடைவதற்கு தான். அப்போ உரையற்று, உயிரற்று, பரமற்று, உணர்வற்று என்ன அர்த்தம்னா, உடல் மறந்து போய், உயிர் இருந்தும் உடல் இருந்தும் உணர்வு இருந்தும் அத்தனையும் மறந்து போய். 3 நிமிஷம் நிக்கிறீங்கல்ல, எப்படி சாத்தியம்? மூச்சு விடுறது நிக்கிறது தெரியுதா உங்களுக்கு? சொன்னதான் தெரியுது. அதனாலதான் மூச்சு விடுங்க யாருன்னு சொல்றேன். உங்க அனுபவம் தான் அது, புதுசா இல்லாததை சொல்லல. அந்த 3 நிமிடம் மூச்சு விட மறந்துட்டீங்கன்னா உடல்ல மறந்துட்டீங்க, உணர்வை மறந்துட்டீங்க, உயிரை மறந்துட்டீங்க. இப்ப எங்க போனீங்க? அப்போ மனமானது அலைகள் ஓய்ந்த கடல் போல அசைவற்ற மனமாக சிவமயமாக, இந்த ஜீவன் சிவமயமாக, சிவம் வேறு ஜீவன் வேறு அல்ல என்பதை வியாழன் வகுப்பிலே தெளிவா சொல்லி கொடுத்துட்டேன். ஜீவன் தன்னை சிவமாக பாவிக்கிற, சிவம் ஜீவனாக கருதி இருக்கிறது. அதுதான் இந்த கருத்து மாறிவிட்டால் ஜீவன் சிவனே, ஜீவன் சிவனாகிவிட்டால் சுயஸ்வரூபம். அப்ப இந்த சுயஸ்வரூபத்தை மாற்ற வேண்டும் என்றால் அவன் செயல் மறக்கணும், செயல் மறக்க வேண்டும் என்றால் சொல் மறக்கணும், சொல் மறந்து போக வேண்டும் என்றால் சூப்பர், யார் சொன்னீங்க? குட், சுந்தரராஜ் பாருங்க, சூப்பர். எண்ணம் மறந்து போக வேண்டும் என்றால் மனம் அசைவற்ற நிலைக்கு வரணும். மனம் அசைவற்ற நிலைக்கு வரணும்னா மனம் உயிரில் ஒடுங்கணும். உயிரும் இல்லாத நிலைக்கு போகணும். உயிர் இருக்கும், ஆனால் நாம் மறந்திருக்க போகணும்னா மனம் அங்கு அறிவார். 5 புலன்களை அடக்கி உருவத்திலேயே ஆழ்ந்து நோக்கி வர
சிந்தை அடக்கிடும், ஜீவன் சிவமாகும். அதான் கடற்கரை குறிப்பு கொடுக்குது பாருங்க, உங்களை அடையிறதுக்கு. அதுக்காக அந்த ஜீவன் சிவமாகும் உணர்வை எது கொடுக்கிறதோ, எந்த வார்த்தையில் எந்த சூழ் அலையில் இருந்தாலும் நிலை எங்கு இருக்கிறது வா என்று அழைக்கிறது பாருங்க. அந்த பேரொழி தான் கடற்கரை. அப்ப இந்த உரை அற்ற சத்தாது என்று என்ன சொல்லனா, ஒரு சொல் பிறக்க வேண்டும் என்றால், நான் வேளங்கமே சொன்னேன், கருமையத்தில் இருந்து எண்ணம் மூளைக்கு வந்து மூளை சொல்லாகி சொல் 4 விஷயம். கருமையத்தில் இருக்கிற எண்ணத்தை சூக்கும எண்ணம் இங்கு வந்து விட்டால் அது நினைப்போசை, இங்கு வந்து விட்டால் அது மிடற்றோசை, வெளிப்பட்டு விட்டால் செவியோசை, செவியோசை முடிந்த பின்னால் பரவோசை. அப்போ நுண்ணோசை, நினைவோசை, மிடற்றோசை, செவியோசை, பரவோசை, சூக்குமை, வைசந்தி, வைகரை, மத்திமை, பரா. இதை வடமொழியில் சொல்லுவாங்க. வடமொழியில தமிழ்ல திருமூலர் நுண்ணோசை, நினைவோசை, மிடற்றோசை, செவியோசை, பரம். இந்த 4ஐயும் நீக்கி என்னை பரத்தில் இருத்துகிறது யாரோ, பரத்தில் இருக்கின்றவர் யாரோ, பரமாக என்னை இருத்தி இதுதான் ஒரு சொரூபம் என்று தொட்டு காட்டுகிறவர் யாரோ அவரே என் குரு என்று திருமந்திரம் சொல்லுகிறது. இங்க பிடிக்க என்னை அறிவித்த, இப்படி என்னை இந்த நான் சிவஞான சக்தியில ஒரு கவியேற்றம், பரஞானத்தால் பரத்தே பார்த்திருப்பார், பதார்த்தங்கள் பாரார். ஒரு ரிசப்ஷன்ல போய் உட்காந்துங்க, உட்கார்ந்த உடனே ஒரு 18 பேர் சாப்பிட்றியா சாப்பிட்றியான்னு கவலைப்பட்டு தள்ளி போறாங்க. மொத்தம் இலையும் மூடி போகும். என்ன இருக்குங்க அது என்னன்னு சொல்லுவோம்? அதான் இது நான் உலகியல் வழக்கு. ஆனா மெய்யியல் ஞான வழக்குன்னா பதம் பிளஸ் அர்த்தம். பதம் என்றால் நாம் பதப்பட்டு பக்குவப்பட்டு வருதல் என்று ஒரு பொருள். பதம் என்றால் மெய்ப்பதம், குருவின் திருவடி என்று ஒரு பொருள். அர்த்தம் என்று சொன்னால் பொருள் என்று ஒரு பொருள். பொருள் என்று சொன்னால் உலக பொருள், உண்மை பொருள் ரெண்டா பிரியும். அப்போ இந்த உலக பொருளில் இருந்து உண்மை பொருளை பிடிக்கும் பதம் தான் பதார்த்தம். நீங்க சாப்பிடுறத எடுத்துக்கலாம், எது எதுக்கு தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிறது. இன்னைக்கு காலையில ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு, உண்ணும் போது நாவை பேச்சு கேட்காத வயிற்று பேச்சை கேளு. அப்படியே கேட்கணும். நம்ம ஒருபடி பிடிக்கிறோம், இது பேச்சை கேட்டோம்னா சரிப்படாது. இது பேச்சு இது போனா என்ன ஆகும், நமக்கு ஒத்துக்குமா, உனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இது வேணாம். அதானுங்க, அதுக்கும் பொருந்தும், இதுக்கும் உலகியலுக்கும் பொருந்தும், மெய்யியலுக்கும் பொருந்தும். அப்போ பரஞானம் யார் மேலிட்டவரோ, யார் பரஞானம் மேலிட்டவர், பரதேசத்தில் இருக்கின்றவன் பரஞானி. பரதேசத்தில் நாம் இப்போது இந்த நரன் தான் மனிதன், நரதேசத்தில் இருக்கிறோம். நரதேசத்திலிருந்து தக்க குரு மூலம் சிற அகத்துக்கு வந்து சிற தேசத்துக்கு வந்துடுறோம். இங்கிருந்து நாம் அகத்தை உணர்ந்து அகதேசத்துக்கு போறோம். இதிலிருந்து மீண்டவன் பரதேசத்துக்கு போறான். அவன் மக வெளியில என்ன சொல்ற வெளியில அவனை பரதேசம் ஒண்ணும் இல்லை, அவனுக்கு போறா பரது உண்மையிலே ஒண்ணும் இல்லைதான். நாம எப்படி வந்தோமோ அப்படியே இருப்பதுதான் ஒன்றும் இல்லாத நிலை. எதை எப்படி வந்தோம், போகும், அங்கும் ஒன்றும் இல்லை, இங்கும் ஒன்றும் இல்லை, இங்க மட்டும் அது தவறுன்னு சொல்லல, லாங்கிங் வேண்டாம், ஏற்குங்க. பரஞானத்தால் பரத்தே ரசித்திருப்பார், பதத்தை பாரார், பதார்த்தங்கள் பார்க்க. எப்படி இந்த சுரூபத்திலிருந்து நம்மை உணர்ந்து கொள்ள வேண்டும். விவேகானந்தருடைய கூற்று ஒன்று சொல்ல நினைக்கிறேன் உங்களோட. மொத்தம் 11 வால்யூம் விவேகானந்தருக்கு ஞானச்சுடர் 11 வால்யூம்.
இருக்கு. 4th வால்யூம்ல ஒரு சாப்டர் இருக்கு, ஓங்கார மண்டபம் சாப்டர். இதுல என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? இந்த அத்வைத சித்தாந்தத்தை பற்றியும் பக்தி மார்க்கத்தை பற்றியும் சுவாமி ரொம்ப அழகா சொல்றாரு, விவேகானந்தர் சொல்றாரு. அதை சொல்லிட்டு அந்த சாப்டருடைய எண்ணில் அந்த புத்தகங்கள்லாம் நான் அகலையோட பண்ணிட்டேன். அந்த எண்ணில் பிற்காலத்தில் இந்த அத்வைசத்தை போதிப்பதற்காக ஓங்கார வடிவில் தெற்கே ஒரு அறிவு திருக்கோயில் அமையும். தீர்க்க தரிசனம் பாருங்க. அந்த கோவிலில் எந்த கடவுளுக்கும் உருவமற்ற கடவுளுக்கு உருவம் கொடுத்திருக்கிற நிலை மாறி அங்கு உருவமற்ற நிர்குண பிரம்மம் உபாசிக்கப்படும். அங்கு ஆயிரக்கணக்கான ஆசான்கள் உருவாகுவார்கள். அவர்கள் உருவாகி இந்த உலகம் முழுவதும் இந்த சித்தாந்தத்தை பரப்புவார்கள். தீர்க்க தரிசனம். அப்போ இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? சாமிஜி இங்க நாம அலமாரா சொல்லிருக்கோம். அம்மாஜி இங்க வந்தப்ப கூட அடிக்க பேசிட்டு அதுக்கப்புறம் சுவாமிஜி அது பிரம்மஞான கவியிலே வெளியிட்டான். பிரம்ம நடத்த போது இந்த கருத்தை வெளியிட்டான். விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. அது நாம செஞ்சிட்டோம். அதை சொல்லிட்டு சுவாமி எழுதுறாரு, விவேகானந்தர் எழுதுறாரு, ஒரு இயற்பியலையும் ஒரு பூகோள இயலையும் கணித இயலையும் போதிக்கக்கூடிய ஆசிரியர்கள் எப்படி வேண்டாலும் இருக்கலாம். அவருடைய இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி கேரக்டரேஷன் பத்தி யாரும் கவலைப்பட போறதில்லை. அப்படி கவலைப்பட்டா மாட்டிக்குவாங்க. அதுக்கு சட்டம்லாம் வந்து இல்லையா? ஆனால் ஒரு ஞானத்தை போதிக்கின்ற ஞானாசிரியன் முதலில் தன் நிலை உணர்வு பெற்றிருக்க வேண்டும். அந்த உணர்வு பெறாமல் அவன் உணர்த்த வந்தால் கேட்பவர்களாலும் உணர முடியாது. சாமி வேடிக்கை சொல்வார், தர்மத்தை போதித்துக் கொண்டே அதர்மத்தை செய்து கொண்டிருந்தால் தர்மத்தை உரைக்க கேட்போம், கேட்டுக்கொண்டே அதர்மத்தை செய்து கொண்டிருப்பார். இதுதான் நிதர்சனமான ஒன்று. அடங்கு அடங்கு, ஒடுங்கு ஒடுங்கு, இதுதான் உண்மை. அது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. எரிந்து கொண்டிருக்கிற அந்த தீக்கு பக்கத்தில் என்ன வரும்? அனல் இருக்கும். அப்ப நீங்க எந்த அளவுக்கு நெருங்கி இருப்பீங்க? எந்த அளவுல நெருங்கி இருப்பீங்க? அந்த அனல் உங்களை பாதிக்காத இடத்துல நிற்பீங்க. அப்ப அங்கிருந்து கடந்து போயிட்டீங்க. சாமி என்ன சொல்றது, அங்கிருந்து கடந்து போறீங்க. நீங்க அதை விட்டு கடந்து போக போக குளிரும். இது கதகதப்பா இருக்கும். குளிர்காலத்துல நீங்க யோசித்து பாருங்க, இது கதகதப்பா இருக்கும். நீங்க விலகி போக போக ஒரு ஞானியினுடைய இந்த பத்தி நான் போன வகுப்புல டிஸ்கஸ் பண்ணேன். ஒரு நாவியினுடைய ஒரு ஞான பிதாவினுடைய ஆறாவில் ஒரு அலை இயக்கத்தில் நாம் தக்க இடத்தை பிடித்துக் கொண்டு இருப்போமே. ஆனால் நீங்க நுழைஞ்சாலே எப்படி இருக்கு? அங்க நுழையும் போது ஆக்ஞா போட்டாவது, சில பேர் பிரியம் போட்டாவது, தண்டிக்கு பிரியாடியும் போட்டாவது. இல்ல நீங்க சொன்ன அனுபவம் தான், எனக்கு தெரியாது. எப்படி அந்த அலை இயக்கத்தில், ஒரு ஞானியினுடைய அலை இயக்கத்தில் நாம் இருப்போமே. ஆனால் அலை சுழலில் இருப்போம், அந்த அலை அதிர்வில் இருப்போமே. ஆனால் அந்த அதிர்வு நம்மை எப்படி அடுப்பு தணலை வருவிக்கிறதோ அதுபோல அந்த ஞான கனல் நம்முடைய ஞான கனலை மூட்டும். அதுதான் கருத்து பக்தி கலர் மூட்டி கருவா. நான் இந்த கருத்து மௌனங்களை சொல்லல, இப்ப சொல்றேன். அந்த கனல் குருவுகளை தொடாமலேயே கனல் மூட்டி, தபக்கனல் மூட்டி, கரு எழுப்பி, கருவிலிருந்து எதை எழுப்போம்? அரைச்செயல் பதிவுகளை எழுப்போம். பரீட்சைகள் பதிவுகளை மறுக்கும், அடக்கும். இதுதான் கலங்கரை விளக்கம். நான் அப்படி
அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் சொல்லும்போது ஞானமான கனல் சுடும் தைரியமா சொல்றாரு சாமி. அதுக்கு பதப்படுவது பதார்த்தங்கள் பதம் என்பது அந்த அதற்கு பதப்பட்டு பக்குவப்பட்டு நாம் எதை உண்ணுகிறோமோ அதாகத்தான் நாம் பதப்படும். எதை உண்ணுகிறோம்? நீங்க வாய் கொள்றது மட்டும் கணக்கு போடாதீங்க. மெய், வாய், கண், மூக்கு, செவி மூலம் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் இவைகளை உண்ணுகிறோம். வல்லபெருமான் சொன்னது போல உண்டதை நாம் நலமே உட்கொண்டதெல்லாம் பொய்யே அதிகமாக சொல்ல விரும்பல. ஆனால் நாம் உட்கொண்டது எதுவோ அதுதான் நம்மை பதப்படுத்தும் பக்குவப்படுத்தும். நல்லா புரிஞ்சுங்க. நாம 24 மணி நேரம் தூங்குற நேரம் போக மீதி இருக்கிற 16 மணி நேரம் எதையெல்லாம் உள்ள அனுப்புறோமோ, டிவி, நியூஸ் பேப்பரு, அக்கம் பக்கம் அரட்டை, கோயிலகம், எல்லா இடத்துலையும் சேர்த்து இன்க்ளூடிங் சத்சங்கம், இந்த ரேஷியோ ரொம்ப கம்மி தானே. அப்ப இங்க வர உங்களுக்கு உணவு உங்களை எப்படி பதப்படுத்துது, மாற்றபடி ஏற்கொண்ட உணவு நம்ம எப்படி பதப்படுத்துது? அப்ப நம்ம எங்க சுத்திகரிப்பு நிகழ்த்தணும்? ஆகார சுத்தவோ சாந்தியோக்கிய உபனிஷத்துல பிரிவு கொடுக்குறாங்க. சாந்தோக்கிய உபனிஷத் அதுல ஆகார சுத்தமும் சத்வ சுத்தம். ஆகாரம் 5 புலன்களுக்கு எடுக்கிற ஆகாரம் எப்படி பதப்படுறதுன்னு சொல்ல வர. ஆகாரம் சுத்தமானா அவர் சொல்ற மாதிரி ஆத்ம சுத்தி லேதுன்ட்டு ஆச்சாரங்கள் இருக்கிறா வேணும்னா, சித்த சுத்தி லேதுன்ட்டு சிவ பூஜையில் இருந்துக்கிறா. இது சுத்தமானாலும் தேவையில்லை. இங்க சுத்தம் இல்லாம அது பண்றதுனால எந்த பலனும் இல்லை. வேணும்னா கட்டிய வாசல் ஆதார சுத்தமும் சத்வ சுத்தம். சத்வம்னா மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், மனாதிகள் 3 நாளும் சுத்தமாயிடும். சத்வ சுத்தம் திருவாஸ்மிருதி. திருவாஸ்மிருதினு இறைநிலை. இது சுத்தம் இல்லாம வந்து கேட்டோமா சொன்னோமா இறைநிலை விளக்கம் சொன்னாரு. நீங்க சொன்னீங்கல்ல, எனக்கு ஒன்றும் புரியாது. ஏனென்றால் ஆகார சுத்தம் இல்லை. நான் அன்னைக்கு சொல்லியிருப்பேன், இன்னைக்கு சொல்லணும் தான். உள்ளே சென்ற ஆதாரங்கள் சுத்தம் இல்லை, இன்புட் சரியில்லை, அவுட்புட் எப்படி வரும்? கம்ப்யூட்டர்ல இன்புட் ஒண்ணு கொடுத்துட்டு அவுட்புட் ரிப்போர்ட் சரியா வரலன்னா யார் தப்பு? டாட்டா என்ட்ரி ஆபரேட்டர் தப்பா? டேட்டா தப்பா? டேட்டா தப்பு, ஆபரேட்டர். ஆகார சுத்தம் சத்வ சுத்தம். சத்வ சுத்தம் திருவாஸ்மி உண்மை நிலை விளக்கம். திருவாஸ்மிருதி சர்வ கிருந்தி நாம் விப்ராமம். கிருந்தின்னு தடை. எப்போது இறைநிலை விளக்கம் பெறுகிறோமோ, இப்ப மௌனத்துல மெய்வெளி விளக்கம் தான் நடந்துட்டு இருக்கு. 3 வருப்பா அப்போ திருவாஸ்மிருதி சர்வ கிருந்தி நாம். இந்த உண்மை நெறி விளக்கம் சர்வ தடைகளையும் நீக்கிவிடும். முழுமை பேரு சிற்பியா. இதுதான் பதம். பதார்த்தத்தால் இந்த பதத்தை பார்த்திருப்பார், பரம்பொருளை பார்த்திருப்பார், பதார்த்தங்களை பார்ப்பார். அதை சொல்லிட்டு தான் சுவாமி விவேகானந்தர், நீங்கள் பதப்பட்டு பக்குவப்பட்டு வரக்கூடிய குருமார்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அந்த குருமார்கள் உங்களுக்கு அப்படிப்பட்ட குருமார்களால் தான் உங்களை உங்களுக்கு கைவல்ய நவனிதத்திலே ஒரு குறிப்பு சொன்னார். பயிற்சியெல்லாம் தொடங்குவதற்கு முன்னால அதிக பிரதிநிதித்தனமா சிவன் ஒரு கேள்வியை கேட்கிறான். நீங்க இத்தனை நாள் பயிற்சி சொல்றீங்க, இத்தனை நாள் பயிற்சி என்ன சொல்லி தர போறீங்க? ஒட்டுமொத்த பயிற்சியும் ஒரு வரையில சொல்லிக்கணும்னு எதிர்பார்க்கிறான். இப்ப வரதெல்லாம் அப்படிதான் வருது. எவ்வளவு நாள்ல எனக்கு பண்ணி நான் அனுப்புவீங்கன்னு கேட்டுட்டா வருது. பிரம்ம ஞானம் அனுப்புவது சரியா, பிரம்ம ஞானம் அடைவது சரியா?
அதனாலதான் இப்ப என்ன பண்றாங்க, பிரம்மஞான சான்று பயிற்சி முடித்த சான்று தான் கொடுக்குறாங்க. எங்களுக்கெல்லாம் பிரம்மஞானம் என்ன கொடுத்தாரு சான்று? இப்ப மாறி போச்சு மக்களுடைய. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரம்மத்தை உணர்வாக பெறுவது, பிரம்மத்தை அறிவாக அறிவது, அறிவது என்பது முதல் கட்டம், உணர்வாக பெறுவது என்பது முடிவான கட்டம். முதலில் அறிவதை தெளிவாக அறிந்து கொண்டு விட்டால் உணர்வது நமக்கு சரியாகிவிடும். அதை புரிஞ்சுக்காம சீடர்கள் எவ்வளவு நாள் என்ன சொல்லிக் கொடுப்பீங்கன்னு கேட்கலாம். என்ன சொல்ல இறுதியா நீங்க என்னல கொண்டாந்து முடிப்பீங்கன்னு கேட்கலாம். சாமி பார்க்கிறார். அதை எழுந்தவர் தங்கராய சுவாமிகள், நீங்க தான் எழுதி சொன்னீங்க தெரியும். அந்த கதை முடிவிலே உன்னை நீ அறிவாய். எந்த தானே எந்த சத்சங்கத்துக்கு போனாலும் எந்த ஞான பிரசங்கத்துக்கு போனாலும் இதுதான் ஜஸ்ட் த கோர் ஆஃப் தி சப்ஜெக்ட். உன்னை நீ அறிவாய். உன்னை நீ அறிவாய் ஆகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை. என்னை நீ கேட்பையாகில் உனக்கு உபதேசம் இல்லை. இப்ப நீ கேட்டன்னு சொல்ற. தியரி என்னன்னு கேட்டீங்கன்னா, உன்னை நான் தன்னை அறிந்து திருமூல சொன்னார் பாருங்க, தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கேள்வி இல்லை. தன்னை அறிந்தால் என்ன? அதனாலதான் கேட்டேன். தன் பிளஸ் ஐ ரெண்ட பிரிக்கணும். தன் பிளஸ் ஐ. ஐ என்ன? அறிவு. தன் என்றது யாரு? இந்த அறிவு தான் தனது என்ற அகங்கார மமகாரங்கள் என்னிடம் மேலோங்கி இருந்தேனால் அறிவை அறிய முடியாது. பதப்படுறது. அப்ப இந்த அகங்கார மமகாரங்கள் நீங்கி தான் யாரோ, தன் அலை எது, தன் நிலை எது என்பதை உணர்ந்து தன் நிலையில் ஒடுங்கி தான் அறிவுமயமாகவே இருப்பதை உணர்கின்ற நிலைதான் தன்னை அறிகிறது. ஜஸ்ட் லைக் தன்னை அறிதல் சொல்லிட முடியாது. அப்ப தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கேடு இல்லை. கேடு துன்பம். துன்பம் ஏன் வருது? பரீட்சையில் பதிவுகளாக வருது. அப்ப தன்னை அறிந்து விட்டால் பரீட்சையில் பதிவுகள் இருக்கிற நிச்சயம் நீங்கினால் துன்பம் வருமா வராதா? வரும். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு மரம் இருக்கிறது. மரத்தின் அடியிலே வேர் இருக்கிறது. வேர்களுடைய பணி என்ன? நீரை உறிஞ்சுவது. அங்கும் அந்த நீர் தான் வேர் இருக்கிறது. அந்த வேர் இருக்கும் இடத்தில் இருந்தால் நீர் அதற்கு பாதுகாப்பா இருக்கு. நீர் அதற்கு பாதுகாப்பா இருக்கிறது. அந்த வேர் நிலத்தை விட்டு வெளியே வந்துடுது. அப்பவும் வெள்ளமாக தண்ணி வருது. என்ன பண்ணும்? அப்ப வெள்ளமாகிய நீர் வேருக்கு பாதுகாப்பா இருக்குமா? இந்த மீன் எங்கு பிறகுறது? நீர். எங்கு வாருகிறது? நீர். நீரில் துள்ளி பிடித்து நீரில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அதே நீர் நீரில் கொதித்து சண்டை ஞாபகப்படுத்திக்கணும். கமலஹாசன் கதை இந்த நீர் குழம்பு சிந்திக்க வேண்டிய இடம். நாம் எது உண்மை என்று நினைத்து கொக்கரித்துக் கொண்டிருக்கிறோமோ, கூக்குரல் இட்டு எக்காலம் விட்டுக் கொண்டிருக்கிறோமோ, அதுதான் நம்மை குழப்பி குழப்பாக மாற்றப் போகிறது. அப்ப எங்கிருந்து நான் விடுபடணும், எங்கிருந்து நான் பதப்படணும்? அந்த குறிப்பு தான் உன்னை கேடு. கேடு இருக்கதான் செய்யும். அதில் கேடில் விழிச்செல்வத்தை நான் விழிச்செல்வது அறிவை உணர்கிற கல்வி. தன்னை உணர்ந்தால் தனக்கு ஒரு கெடுதல் இல்லை என்பதுதான். கெடுதல் இல்லைன்னு என்ன போட்டோம்னா, பரீட்சையில் பதிவுகள் வெளிவந்து கொண்டிருந்தாலும் அதனால் விளையும் துன்பங்கள் உனக்கு இல்லை. நீ யார்? நீ அறிவு. ஏகமாக இருந்தால் துன்பம் உனக்கு.
அறிவாக நீ விளங்கிக் கொண்டால் துன்பம் இல்லை. அது உடலுக்கு. உடலுக்கு துன்பம் வரும்போது எனக்கு வலிக்கலையா? வலிக்கதான் செய்யும். நீ யாரையும் அடிச்ச வலி வருது. அப்போ வாழ்க்கை எப்படி மாறணும்? இப்போ நோயினால் வலி வருகிறதே, நோயும் அனுபவித்து இருக்க வேண்டியிருக்காங்க. இப்படி திங்க் பண்ணிட்டு போனோம் நாம இன்ட்ராஸ்பெக்ஷன். இதுதான் கரெக்ட். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு இது உபதேசம் இருக்குது. தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கேடு இல்லை. தன் அறியாமல் தான் கெடுகிறான். தானே கெடுகிறான். தான் தனது என்று கெடுகிறான். தன்னை இங்கதான் தெளிவா இருப்பார். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின், இப்ப தன்னை குறிக்கின்றார். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. இப்ப தன்னை அர்ச்சித்தல் என்ன? நாம எங்க போய் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கிறோம்? நாம் அர்ச்சிக்க வேண்டிய இடம் எது? போற்றி நிற்க வேண்டிய இடம் எது? இணைந்து நிற்க வேண்டிய, நிறைந்து நிற்க வேண்டிய இடம் எது என்பதை உணர்ந்து விட்டால் உன்னை அறிதல் முற்று இருக்கும். அதுதான் உண்டலினி எனும் என் மெய் உணர்வு இருக்கு குறித்து என்னை அறிவித்த குருவே. வைத்தியர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இங்க இருந்து ஒரு குறிப்பு கொடுக்குறாரு. ஏன்னா வைத்தியர்கள்ல பலவிதமான வைத்தியர்கள் இருக்கு. டாக்டர்ஸ் சொல்றேன். டாக்டர்ல பலவிதமான டாக்டர் இருக்கிறாங்க. அவர் 3 பேர் உதாரணமா எடுத்துக்கிறாரு. நீங்க போன உடனே நீங்க உங்களுடைய விஷயங்களை சொல்றீங்க, உங்களுடைய உபாதைகளை சொல்றீங்க. அவர் தொட்டு கூட பார்க்க மாட்டார். நீ சொன்ன உடனே நீங்க வந்துருக்காரு. அப்படி தொட்டு கூட பார்க்க மாட்டார். சொன்ன உடனே 15 மெடிசன் பேச சொல்ல மாட்டார். கேள்விடா சொல்ல மாட்டார். இவரும் வைத்தியர் தான். இன்னொரு வைத்தியர் இருக்காரு. அவரு இந்த இருக்காரு. அப்புறம் இவர் அதம வைத்தியர், மத்தியம வைத்தியர் இருக்காரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா விளக்கமா கேட்டு தொட்டு பார்த்து, அப்பா இந்த விஷயம் இருக்கு, நான் டெஸ்ட் எழுதி கொடுக்குறேன், அது கமிஷன் எனக்கு வந்துடும், நான் அதை வாங்கிக்கிறேன், நீ இதை கொடுக்குற, இதெல்லாம் நீ வாங்கிக்க, அதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்லி கொடுத்துட்டு அவர் போயிடுறார். அப்போ இவர் மத்தியில் உத்தம வைத்தியர் யாரு அப்படின்னு கேட்டா, எல்லா விஷயத்தையும் தீர விசாரிச்சு என்னென்ன மருந்துன்னு சொல்லி, இந்த மருந்து என் எதுக்குமே சாப்பிட்டு நான் பார்க்கணும்னு உட்கார வச்சு சாப்பாடு வைப்பேன். வேற இருக்காங்க இந்த உலகத்துல இந்த மாதிரி வைத்தியர் யாருன்னா இருக்கிறாங்களா? இருக்காங்களா? நான் வைத்தியரை கேட்கிறேன். பிசிக்கல் டாக்டருக்கு அவர் தான் உத்தம வைத்தியர். இதே கான்செப்ட்ல ஒரு சொல்லலாம். அதுன்னா அது ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, மர்ஜர ஞானம். போன மாசம் எழுதி போட்டேன், சொல்ல முடியாது, இன்னைக்கு சொல்லிடுறேன். மர்ஜர ஞானம், மர்கட ஞானம். மர்ஜலம்னா பூனை, மர்கடம்னா குரங்கு. பூனை போன்ற ஒரு ஞானம், குரங்கு போன்ற ஒரு ஞானம். அடியே ஆராய்ச்சியில கண்டுபிடிச்ச 3வது ஞானம் ஒண்ணு இருக்கு. பிதா மகன் ஞானம். பிதா நம்ம எழுதாதீங்க, சீவன் படம். பிதா மகன் சொல்றேன். பிதா பிளஸ் மகன், பிதா மகன். மர்ஜல் பூனை ஈன்ற குட்டிகளை என்ன செய்யும்? இடம் விட்டு இடம் நகரம் போது அது என்ன பண்ணும்? கவிட்டு கொண்டு போய் இப்படி இத்தனை எந்த பற்களை கொண்டு எலிகளை உதறி விடுகிறதோ அதே பற்களை கொண்டு அந்த பூமிக்கு என்ன காயம் வருமா? குட்டிக்கு எங்க போதோ அங்கு கொண்டு போய் வச்சு பாதுகாப்பு. இப்ப அடுத்தது அது என்னன்னு மறுக்கணும். குரங்கு குட்டி என்ன பண்ணும்? நல்லா சொல்லுங்க. குரங்கு குட்டியை பிடிச்சுக்குமா? என்ன டிஃபரன்ஸ்? அப்ப அதுக்கு எடுக்கலாம். அதில் தாய் சேயை பிடித்துக் கொள்கிறார், இதில் சே தாயை பிடிச்சுக்குது. என்ன வித்தியாசம்? யார பூனையை வச்சு சொல்லுங்க. நீ குரு நம்மளை கெட்டியா பிடிச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க.
நினைக்கிறீங்களா, இல்ல நாமும் குருவை பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் ஒண்ணா சொல்லிட்டு வரேன். இப்போ அந்த பூனை என்ற நியாயத்தில் நாம் தக்க சிரத்தையோடு தக்க வேட்கையோடு குருமொழி கொள்ளாமலேயே குருமொழி நெறியென பல்காவிற்கு பழந்தமை சிவனை என்று பெருமான் சொன்னதை போல குருமொழியில் நம்மை பிரபத்தி செய்து கொண்டு குருவின் பாதாள விந்தங்களில் நம்மை நாம் சமர்ப்பணம் செய்து கொண்டோம். ஏன் சொல்றேன்னா, சுவாமி யோகானந்த பரமஹம்சர் ஒரு குறிப்பு கொடுக்கிறாரு. இறைவன் பிரம்மம் உங்களிடம் நேரடியாக பேச முடியாது. ஏன்? அதுக்கு உடலும் இல்லை, உடலும் இல்லை. அப்ப யார் மூலமா உங்களோட பேசும்? குரு மூலமா. அதுதான் அவர் சொல்ற. அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். சாட்சாத் பரபிரம்ம சுரூபமாக இருக்கக்கூடிய சர்க்குருநாதர்களுடைய உபதேச மொழிகள் மூலமாக, அருள்முறைகள் மூலமாக, அருள் ஆட்சி மூலமாக, அருள் அரவணைப்பு மூலமாக பேரறிவு உங்களை நெருங்குகிறது. அப்ப நீங்க அத்தகைய குருவை அடைந்து தக்க சிரத்தையோடு நீங்கள் பணிந்து விடுவீர்களா, அது வந்து இப்ப நாம எங்க இருக்கிறோங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்கணும். அடுத்தது தனிக்கருணை குரு அடுத்த ஸ்டெப் வர, அது தனிக்கருணை குரு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, குருவினுடைய உபதேசங்களை ஏற்றுக்கொள்வதற்காக குருவை கெட்டியா பிடிச்சுக்கிறது. அது நம்மளுக்கு தூக்கி போவதில்லை, அது கெட்டியா பிடிச்சுக்கிறது. இது சுயநலமா? அவர் பிடிச்சிட்டா விட்டுட்டா விட்டு போவதில்லை. அது இது சுயநலமா? நம்பிக்கை இருந்தா இதையும் பிடிச்சிக்கல, டெக்னிக் சொல்லி கொடுக்கணும், புரிஞ்சுக்கங்க. அப்படி அது தன்னை பிடித்து கொண்டு அது கிளை விட்டு மரம் விட்டு தாவுகிற போது குருவை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுகிற பக்குவத்திலேயே ஞான நெறியை அடைவதற்கு ஒரு பதத்தை விட்டு ஒரு படியை விட்டு மறுபடிக்கு தாவுகின்ற பதத்தை குட்டி போடவே கத்துக்கு. முதல் அமர்வில் அது கிடையாது, பூனையில் அது கிடையாது, அது ஊட்டணும். இந்த அமர்விலே இரண்டாவது நிலையிலே இது துவக்கிற போது இது எந்த அளவுக்கு கெட்டிப்பட்டிருக்கிறது கணிச்சுக்குது குரு குடிச்சுக்கிட்டு. இது நாமும் உயர உயர பறந்து செல்கிற தாவி செல்கிற போது எப்படி அந்த நுணுக்கத்தை பதத்தை இது கற்றுக்கொள்கிறது என்பதையும் பார்த்துருக்கு. இந்த மகளும் இது ஞானங்களோட சொல்லலை, இதெல்லாம் அடியனுடைய மூன்றாவது நாய், முக்கியமான நாய். பிதா பிளஸ் மகன். சுவாமி சொல்றாரு, குரு என்பவர் ஞான பிதா, அது தந்தை, ரெவரண்ட் ஃபாதர். சீடன் என்பவன் தவப்புதல்வன், தவம் செய்து தவப்புதல்வன் என்ன அர்த்தம்? இப்போ ஒரு தாயும் தந்தையும் குழந்தை கொண்டோம்னா தவமிருந்து பெற்ற குழந்தைன்னு சொல்றாங்க. அது தவமிருந்து பெற்ற குழந்தையா இல்லைன்னு அவரவர் கட்டளை கல்லுன்னு வள்ளுவர் சொல்றாரு. அவரவர் கர்மமே கட்டளை கல். அக்கௌண்ட பார்த்தவன் தெரியும், அதை நான் போக விரும்புறேன். இப்ப தவப்புதல்வன்னா யாருன்னா, பழிச்செயல் பதிவு அறச்செயல் பதிவு ரெண்டும் என் தாயத்தில் இருக்கிறது அனுப்புகிறாங்க. பழிச்செயல் பதிவு மேலோங்கி இருக்குமே, ஆனால் என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அறச்செயல் பதிவு மேலோங்கி அவங்க கொடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்படி என் வாழ்க்கை அறச்செயல் பதிவோடு மேலோங்கி இருந்தால் என் வாழ்க்கை குறிக்கோளை நோக்கி தக்க கலந்தரை விளக்கமான குருவை பிடித்துக் கொண்டு குரு சொல்லிக் கொடுக்கிற எல்லா விஷயத்தையும் பிடிச்சிட்டு மேல போவேன். அவன் தான் தவறுறான். இப்போ ஒரு தந்தையும் மகனும் நடந்து போறாங்க. இது ஒரு காட்சி. நீங்களும் உங்க அப்பாவும் நடந்து போறீங்கன்னு ஒரு காட்சி. சின்ன வயசு மகன் முன்னோட வச்சுக்கங்க. அப்பா கையை பிடிச்சிட்டு போறீங்க, நல்ல பாடசாலமா இருக்க, நீ கையை பிடிச்சி நடந்து போறீங்க. அப்போ உங்க நிலை என்ன? அப்போ அப்பா நடந்து போவா, நீங்க நடந்து சந்தோஷமா இருக்கும். தந்தை கையை பிடிச்சிக்கிட்டு நீங்க ஒரு திருவிழா சந்தோஷமா இருக்கும். அப்போ உங்க நிலை, நம்மை தந்தை அழைத்து செல்கிறார், அவர் பாதையில நடந்து செல்கிறார். அவர் எந்த பாதையை நடந்து செல்றாரோ அந்த பாதையை நீங்களும் பார்த்துதான் நடந்து போகணும். அவர் இப்படி போறாரு, நீங்க பார்த்து நடந்து போறீங்கன்னா நீங்க உங்க பாதையில கல்லு முண்டு இருக்கான்னு பார்த்துதான் போகணும்.
அந்த பாதையை அவர் கவனிக்கல. நல்ல தந்தையா இருந்தா இப்படி வாடா முடிச்சு கூட்டிட்டு போவார். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இப்ப நீங்க அப்படியே புரிஞ்சுக்கீங்க. அடுத்த ஸ்டேஜ், தந்தை முன்னாடி போறாரு, மகன் அவர் காலடியை பின்தொடர்ந்து போறான். இதுல ஃபர்ஸ்ட்டுக்கு எதுக்கு என்ன பெனிஃபிட்? இவர் பாதையை மாற்ற தேவையில்லை. ஏன்னா அது ஏற்கனவே அவர் போயிட்டாரு. அவர் சரியான பாதையை தான் போயிருப்பாரு. நாம் ஜஸ்ட் மூணாவது ஒரு ஸ்டேஜ் சொல்றேன். அப்ப அவரோட குழந்தை நிலை என்ன? எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாத்தையும் அருட்தந்தை பார்த்துக் கொள்ளும். எல்லாத்தையும் அது பார்த்து மகன் நாம் அவருடைய தவ புதல்வனாக நம்மை பாவித்து அந்த பாவனையில் நாம் அவர் நம்மோடு இருப்பதாக, அவர் அச்சுறுத்துவதாக, அவர் மையத்தோடு இணைந்து அவர் மேல் இவர்வதாக, அந்த தத்துவத்தில் இவர்வதாக நம்மை பாவித்துக் கொண்டார். அந்த கிணற்றுக்குள் இருக்கிறவரை இந்த குடம் கணக்க போவதில்லை. அதை விட்டு இறங்கிட்ட மனம் கணப்பாக தான் இருக்கும். அதனால இங்க சொல்றேன், நாம் குருவோடு இருக்கிறோம். குரு நம்மை வழிநடத்து. நம்ம ஒரு பிரச்சனை இல்லை, திரும்ப 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 உள்வாங்க நினைச்சுக்கிட்டே இருக்க. ஐயா எனக்கு அந்த பணத்தை இதை பண்ணுறது, அது வருது. இவை அனைத்தும் நம் முன் எழும் அல்லோல கல்லோலங்கள், அலைகள். இந்த அலைகளுக்கெல்லாம் சாட்சியாக நான் இருக்கிற போது எனக்கு நம்ம ஒரு பாதையில குறிக்கோளை மேற்கொண்டு போறோம் போது இந்த சங்கடங்களும் சச்சரவுகளும் சண்டைகளும் வரத்தாச்சு. இது நம்மை டிஸ்ட்ராக்ட் பண்றது, நம்ம வந்து அலைகழிச்சுட்டு கொண்டு போறோம். அதில் நாம் சென்று விட்டோம்னா அதுதான் நமக்கு மெயினா இருக்கும். அதுதான் நம்ம முடிச்சுக்கணும். உண்மையை மறந்து உண்மையை விட்டுருக்கோம். நாம் உண்மையை உணர வேண்டும் என்று சொன்னா இந்த சைட்ராக் பண்ற விஷயத்துல இருந்தெல்லாம் நாம விலகி விளக்கி விலகி விளக்கி விலகி விளக்கி மெய்ப்பொருள் நாட்டத்திலேயே குருவோடு பயணிச்சோம். அப்படிப்பட்ட ஒரு உத்தம உன்னத பயணத்தில் குருவானவர் கலங்கரை விளக்கமாக இருந்து நம்மை வழிநடத்துகிறாரே. அவர்தான் ஞானத்தின், ஞானம்னு அறிவு, அறிவின் ஆதான். இந்த திறவுகோள் குரு என்ற திறவுகோள் இல்லாமல், சாமி அழகா ஒரு கதையை சொல்லுவாங்க, எது அடைந்தால் நீ உண்மை பொருளை உணர்ந்து கொள்வாயோ அந்த உண்மை பொருளை உணர்கின்ற கதவும் உன்னிடம்தான் இருக்கிறது. உணர்த்துகின்ற கதவும் அதை திறந்தால் புரிந்து கொள்ளலாம். அந்த கதவை திறப்பதற்குரிய சாவியும் உன்னிடம்தான் இருக்கிறது. திறந்துகொள் ஞான சாதக சகாயம் என்னும் இந்த கதவை திறந்து வெளியே வா, பறந்து உலக உலக சமாதான பரப்பதற்கு அத்தகைய ஒரு சாவியை, அத்தகைய ஒரு உன்னதமான உணர்வு என்னும் சாவியை, தவம் என்னும் சாவியை, மெய்ப்பொருளை உணரக்கூடிய இடத்தை அர்த்தத்தை நமக்கு போதித்திருக்கிறார் பாருங்க. அது ஞானத்தின் திறவுகோள் தானே. அப்போ கண்ட பலன் என்னை அறிய நினைந்தேன், அப்போ கருத்து உணர்த்தி கனல் மூட்டி கருவா. எந்த கருவில் என்ன பதிவுகள் இருந்தாலும் அதில் பழிச்செயல் பதிவுகள் மேலோங்க விடாமல் அறச்செயல் பதிவுகளை மேலோங்க செய்கின்ற அளவுக்கு தவம் என்கின்ற கனலை மூட்டி, தவக்கனலை மூட்டி என்னை தவ புதல்வனாக்கி கருத்து என்ற மூலக்கருவை என்னுள் உணர்த்தி என்னுள் மெய் ஞானத்தை விளங்க வைத்து மெய்ப்பொருளை விளங்க வைத்த மூணு பிரிச்சு சொன்ன பாடல். ஞானம் எனும் உண்டறிவு, உண்டறிவு என்னும் மெய்யுணர்வு, மெய்யுணர்வு என்னும் ஞானம். இவையெல்லாம் எங்க போயிருக்கு? என்னை விட்டு வெளியில இருக்கா, எனக்குள்ள இருக்கா? எனக்குள்ள இருக்கு
எனக்கு தெரியலையே, என்னுள்ளே இருந்தவன்றை யார் அறிந்ததில்லையே சொல்வாங்க. அண்டமெல்லாம் பிண்டவர் அணுவுக்குள் அணுவாய் நீ கொண்ட வடிவின் குறிப்பறியும் பூரணமே. எனக்குள்ளதான் இருக்கிறார். உள்ளமறியாம் ஒளிந்திருந்த நாயகனை கள்ளத்தனம் நீங்கி காண்பதினை காரணம். உள்ளம் அறியாமல் ஒளிந்திருந்த நாயகனை கள்ளத்தனம் நீங்கி, அது என்ன கள்ளத்தனம்? இந்த புலன்கள் கள்ளத்தனம் செய்து உள்ள போகாதப்பா, இங்க போனா அதை பார்க்கலாம், அதை கேட்கலாம், இதை சாப்பிடலாம், இதை பண்ணலாம், அதை பண்ணலாம்னு அதை மாணிக்க வாசகர் விலங்கு மனம்னு சொல்றார். விலங்கு மனத்தா விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறியருக்கும் நல்கிய தனிபரணை வரும். இந்த பிரச்சனையே தெரியாம எனக்கும் நீ அருள் புரித்தாயே அப்படின்னு குருமணம் முழுக்க அதுவும் அப்பப்போ அந்த உலகம் சொல்லித்தான் இருக்கிறேன். அப்படி குறித்து என்னுடைய ப்ராப்பர் ஐடென்டிஃபிகேஷனை எனக்கு அறிவித்து என்னை அறிவித்த குருவே, அங்கே அவர் ஞானத்தின் திறவுகோடாக இருந்து கலங்கரை விளக்கமாக நம்ம நடத்தி செல்லுகிற பாங்கினை உணர்ந்து நாம் இப்போது அவரோடு ஆடியார் அறிவிப்பு கோயிலை இணைந்து கொள்ளலாம். வாருங்கள். நிமிர்ந்த